அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் எப்பொழுது, மீனாட்சி அம்மனுக்கு திரு கல்யாணம் எப்பொழுது நடைபெறுகிறது, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை மாநகரத்தின் மையத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பூமி, வரலாறு, கலை, பண்பாடு ஆகிய அடையாளங்களுடன் மீனாட்சி அம்மன் கோவில் இன்று வரை திகழுதுன்னு சொல்லப்படுதுங்க. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மதுரை சித்திரை திருவிழான்னு சொல்லலாங்க. கோவில்களின் நகரம், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையின் அடையாளங்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு வருஷமும் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா மதுரையில் நடக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதற்கும், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை காண்பதற்கும் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடம் முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. இதில் சித்திரை மாத திருவிழாவுக்கு தனிச்சிறப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த விழா மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் என முக்கியமான நிகழ்ச்சியுடன் நகரம் முழுவதுமே திருவிழா கோலமாக காட்சி தரும்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் நடக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மதுரை சித்திரை திருவிழான்னு சொல்லலாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடைபெறணும் சொல்லப்படுது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வதை வழக்கமாகவும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாகவும் இந்த விழா நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. இந்த விழாவில் உலகம் முழுவதிலுமே நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை பிரம்மோற்சவ விழாவாகவும் கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியதுன்னு சொல்லலாங்க. இந்த விழா நடைபெறும் நாட்களில் காலை மாலை என 2 நேரத்திலுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளின் வலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கவே இறைவன் மாசி வீதியின் வழியாக வலம் வருவதாக ஒரு ஐதீகமே இருக்குதுங்க. மாசி வீதி வழியாக வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மக்கள் பெருந்திரளாக கூடி தரிசனம் செய்வாங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரை சித்திரை விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் பல இருக்குதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் வைபவம் மே 6 நடைபெற இருக்கிறது. அன்றைய நாளில் இரவு 7:35 மணிக்கு மேல் 7:59 மணிக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லலாங்க. அப்பொழுது அம்மனுக்கு ராயல் கிரீடம் சூட்டி நவரத்ன செங்கோல் வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்த நாள் சிவபெருமானாகிய சுந்தரேஸ்வரரை போருக்கு அழித்து 8 திக்கிலும் தேவர்களை வென்று கடைசியாக இறைவனுடன் அம்மன் போர் புரியும் திக் விஜயம் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் மே 8 நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாள் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லலாங்க. இந்த விழாவை காண பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருகை தருவாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல திருப்பரங்குன்றத்திலிருந்து தெய்வானை முருக பெருமான், பவள கனிவாய் பெருமாளும் வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்பாங்கன்னு சொல்லலாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்த அடுத்த நாள், அதாவது மே 9 மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் தேரோட்டமும் கோலாகலமாக நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதை தொடர்ந்து அழகர் கோவிலில் நடக்கும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க.
மே 10ஆம் தேதி அழகர் கோவிலிருந்து பக்தர்கள் புடைசூழ மதுரையை நோக்கி அழகர் அதிர்வேட்டு முழங்க புறப்பட்டு வராருன்னு சொல்லப்படுதுங்க. 18 கிலோமீட்டர் வரும் அவர் வழிநெடுகிலும் உள்ள நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவாருன்னு சொல்லலாங்க. மே 11ஆம் தேதி 3 மாவடியில் அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. மே 12ஆம் தேதி விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியான லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் தங்க குதிரையில் வீட்டிருந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமராயர் மண்டபத்தில் அவரை குளிர்விக்க தீர்த்தவாரியும் நிகழ்ச்சி நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்த நாள் மாண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிற நிகழ்ச்சியும் நடைபெறுமா. அதற்கு பிறகு தசாவதாரங்களில் காட்சி அளிக்கிறார் கள்ளழகர்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு பூப்பல்லாக்கில் தல்லாகுளத்தில் கள்ளழகர் பவனி வருவார்னு சொல்லப்படுதுங்க. மே 15ஆம் தேதி மீண்டும் அழகர் மலைக்கு கள்ளழகர் புறப்படுகிறார்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயம்னு சொல்லலாங்க. இந்த சிவ ஆலயத்தின் மூலவராக சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மனும் இருக்கின்றாங்கன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு அழைக்கலாங்க. இந்த கோவில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூல கோவிலாகவும் இருக்குதுங்க. இந்த தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுந்தரேஸ்வரர் ஆவார். இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரார்னு சொல்லலாங்க. இவரே சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கசேகர், அளவாய் அண்ணல், சொக்கநாதர் என்றும் அழைக்கலாங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு தான் இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் சுயம்பலிங்கத்திற்கு கோவில் எழுப்பினாருன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விமானம் இந்திர விமானம்னு அழைக்கப்படுது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி அம்பாள்னு சொல்லலாங்க. இவருடைய விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்லப்படுதுங்க. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மீன் போன்ற கண்களை பெற்றதால் தான் மீனாட்சி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலே வைத்திருப்பது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருள்கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கிறார்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. பக்தர்கள் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்டுவதற்காக திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டிருப்பதே சொல்லுன்னு சொல்லலாங்க. இந்திரன் இந்த ஆலயத்திற்கு சாப விமோச்சனத்திற்காக வந்த பொழுது கிளி சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தல அம்மனை வேறு பெயர்களாலும் அழைக்கலாங்க. பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, அங்கையர்கன்னி, கயற்கன்னி குமாரி, கற்பூரவல்லி, குமரித்துறையவள், கோமகள், சுந்தரவல்லி, பாண்டிய பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி, மும்மலை திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்களும் மீனாட்சி அம்மனை அழைக்கலாங்க. மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலாங்க. மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகு பக்தர்கள் பார்க்க முடியும்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் மீனாட்சி அம்மனுக்கே முதல் பூஜை நடைபெறுதுங்க. அம்பிகை மீனாட்சிக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பிறகு தான் மூலவரான சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படும்னு சொல்லலாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார்னு சொல்லலாங்க. அதனால தான் கணவரை எழுப்புவதற்கு முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகலான்னு சொல்லப்படுதுங்க. இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா 15 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையதாகுங்க. எங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானம் அழைக்கப்படுது.
32 கல் சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி நிற்கிறதுன்னு சொல்லலாங்க. இந்த திருக்கோவிலில் கிழக்கு மேற்காக 847 அடியும் வடக்கு தெற்காக 792 அடியும் உடையதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவில் ஆடி வீதிகளின் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.